ஹலோ விவேஸ், அனைவருக்கும் வணக்கம். திருநெல்வேலி நெல்லை மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் தனசிங்கின் மரணம் தற்போது வர மர்மமாவே இருக்குது அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. அதிலிருந்து இப்போ முக்கியமான மர்மம் உடைஞ்சிருக்கு. மிகப்பெரிய கேள்விக்குறிகள் எல்லாமே விடை கிடைச்சிருக்கு. அதை பற்றி தான் இந்த உடல் பார்க்குறோம். அவரது உடல் எரிஞ்ச நிலையில கைப்பற்றப்பட்டு 4 நாட்களாகவும் இதுவரை அவரது மரணம் தற்கொலையா அல்லது கொலையா என்பதை போலீசார் தீர்மானிக்கவே இல்லை. குறிப்பா ஜெயக்குமார் எழுதியதாக வெளியான கடிதங்கள்ல காங்கிரஸ் கட்சியின் முக்கிய பிரபலங்களான முன்னாள் தமிழ்நாடு காங்கிரஸ் மாநில தலைவர் KV தங்கபாலு, நங்குநேரி சட்டமன்ற உறுப்பினர் ரூபி மனோகரன், முன்னாள் மத்திய அமைச்சர் தனுஷ்கோடி, ஆதித்யன் உள்பட பலரது பெயர்கள் குறிப்பிடப்பட்டு அவர்களிடம் பணத்தை இழந்திருப்பதாகவும் அவர்களால் தனக்கு ஆபத்து இருப்பதாகவும் எழுதியிருந்தார். பொதுவாக அரசியல் தலைவர்கள் என்றாலே கொடுக்கல் வாங்கல் இருப்பது வழக்கம். இந்த சூழ்நிலையில் தான் மாவட்ட தலைவராக இருந்த ஜெயக்குமார் வெளிப்படையாக தேர்தலில் தான் தங்கபால் கூறியதன் பெயரிலேயே பணம் செலவு செய்ததாகவும் அந்த பணம் தனக்கு திரும்ப கிடைக்கவில்லை என்றும் மனக்குமுறலை தெரிவித்திருந்தார். இதனால ஜெயக்குமார் மரணத்தில் பல்வேறு சர்ச்சைகள் நீடித்து வரும் நிலையில கடிதத்தில் ஜெயக்குமார் தங்கவேலுவின் பெயரை குறிப்பிட காரணம் என்ன என்பது குறித்து ETV பாரத் சார்பில் தங்கவேலுவிடம் பிரத்யேக நேர்காணல் எடுக்கப்பட்டது. அதன்படி கடிதத்தில் உள்ள பெயர் குறிப்பிடப்பட்டதை தாண்டி ஜெயக்குமார் ஒரு பாரம்பரிய காங்கிரஸ் குடும்பத்தைச் சேர்ந்தவர் என்றும், எனவே அவரது இழப்பை எப்படி பார்க்குறீங்க என்ற கேள்விக்கு காங்கிரஸ் தலைவர்கள் யார் அகால மரணம் அடைந்தாலும் நாங்கள் வருந்துகிறோம், காங்கிரஸ் தோழர்கள் இது போன்ற நிலைக்கு ஆளாகக்கூடாது என வருந்துகிறோம் என தெரிவித்திருந்தார். ஜெயக்குமாரின் கடைசி நிமிட காட்சிகள் வெளியானதுல அவர் மிகவும் இயல்பாகவே இருந்தார். தேர்தலில் நீங்க அவருடன் இணைந்து பணியாற்றினீங்க, அப்போது அவர் என்ன மனநிலையில் இருந்தார் என்ற கேள்விக்கு தேர்தலில் பணியாற்றும் போது குறிப்பிட்டபடி கட்சி வேலையை பார்த்தார். தேர்தல் நேரத்தில் அவர் மனக்குமுறல் எதையும் கூறவே இல்லை, இயல்பாகவே இருந்தார் என்றார். அப்படி என்றால் கடிதத்தில் உங்கள் பெயரை குறிப்பிட காரணம் என்ன என்ற கேள்விக்கு அது புரியாத புதிராக உள்ளது, இதற்கு பின்னால் சதி இருக்கிறது, எனது பெயரை கெடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தவறான செய்தியை குறிப்பிட்டிருக்கிறார். அரசியல் வாழ்வில் நான் 56 ஆண்டுகள் ஒரே கட்சியில் இருக்கிறேன். இதுவரை என் மீது இப்படிப்பட்ட குற்றச்சாட்டை யாரும் சுமத்தவே இல்லை. அது அனைவருக்கும் தெரியும். இதுவரை நான் கொடுத்துதான் பழக்கப்பட்டவன், வாங்கி பழக்கப்பட்டவன் இல்ல. அப்படி வாங்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. தேர்தல் நேரத்தில் தேர்தல் நடைமுறை என்பது எல்லா கட்சிகளுக்கும் பொதுவான விஷயம். கட்சி தலைமை மற்றும் வேட்பாளர்கள் தான் தேர்தல் நடைமுறைகளை ஒருங்கிணைப்பாங்க. அந்த வகையில் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் காங்கிரஸ் தலைமை கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் நான் இங்கே 15 நாட்கள் இருந்து காங்கிரஸ் நண்பர்களை ஒருங்கிணைத்து பணியாற்றினோம். அது போன்ற நேரத்தில் காங்கிரஸ் தோழர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுத்தோம். அந்த நேரத்தில் எந்த விதமான கேள்வியும் எழவே இல்லை. எனவே இந்த குற்றச்சாட்டு உண்மையற்றது, முழுக்க தவறானது, உண்மையற்றது, பொய்யானது, வேண்டுமென்றே என் மீது கலங்கம் ஏற்படுத்தும் முயற்சி என தெரிவித்திருக்காரு. வழக்கின் விசாரணை முழுமையான முறையில் நடைபெறுதா என்ற கேள்விக்கு இந்த வழக்கின் விசாரணையில மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பல முயற்சியை மேற்கொண்டு வருகிறாரு. தனிப்பட்ட குழுக்கள் பணியாற்றி வராங்க. என்ன தொலைபேசியில் அழைத்தாங்க, அதன் அடிப்படையில் இந்த விசாரணைக்கு வந்த எனது நிலைப்பாட்டை கடிதம் வாயிலாகவும் எழுதி கொடுத்திருக்கிறேன் என கூறியிருக்காரு. காங்கிரஸ் கட்சிக்கு இது முக்கியமான காலகட்டம். தேர்தல் நேரத்தில் இது போன்ற ஒரு சர்ச்சை ஏற்பட்டு இருப்பதை எப்படி பார்க்குறீங்க என்ற கேள்விக்கு தேர்தல் நேரத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு இந்த சர்ச்சை நடந்திருக்க கூடாது, அவரது இறப்பும் நடந்திருக்க கூடாது என நினைக்கிறேன். அதற்காக அவரது குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். எந்த காங்கிரஸ்காரர்களுக்கும் இது போன்ற நிலை வரக்கூடாது என தெரிவிச்சிருக்காரு. அதே போல கொலையா தற்கொலையா ஜெயக்குமார் வழக்கில் நீடிக்கும் மர்மம். முக்கியமாக நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் பிணமாக மீட்கப்பட்ட வழக்கு தொடர்பாக போலீசார் 9 தனிப்படைகளை அமைச்சு விசாரணை நடத்தி வராங்க. நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் அவருடைய உடல் பாதி எரிந்த நிலையில உவரி அருகே பிணமாக மீட்கப்பட்டார். இது கொலை என்றோ தற்கொலை என்றோ தகவல் பரவி வரும் நிலையில ஜெயக்குமார் மரண வழக்கு தொடர்பாக 30 பேருக்கு சமன் அனுப்பி விசாரணை நடத்தப்பட்டு வருது. முக்கியமா திருநெல்வேலி மாவட்டம் திசையன்விலி அருகே உள்ள கரைசுத்து புது என்ற ஊரை சேர்ந்தவர் தான் KP ஜெயக்குமார். வயது 60. இவர் நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்து வந்தார். பல்வேறு தொழிலையும் செய்து வந்தார். KPK ஜெயக்குமார் கடந்த 2ஆம் தேதி வீட்டில இருந்து வெளியே சென்ற அவர் பின்னர் வீடு திரும்பவே இல்லை. இதனால பல்வேறு இடங்களில் தேடி பார்த்தோம், கண்டுபிடிக்க முடியாததால குடும்பத்தினர் ஒவ்வொரு காவல் நிலையத்தில் புகார் அளித்தாங்க. அதன் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வந்தாங்க. இந்த நிலையில் தான் கடந்த 4ஆம் தேதி வீட்டின் பின்னால உள்ள தென்னந்தோப்புல ஜெயக்குமார் தனசிங் உடல் கருகிய நிலையில பிணமாக மீட்கப்பட்டாரு. இதையடுத்து தான் ஜெயக்குமார் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது கொலை செய்யப்பட்டாரா என்ற சந்தேகம் போலீசாருக்கு வலுத்தது. பல்வேறு கோணங்கள்ல தனிப்பட அமைச்சு போலீசார் விசாரிச்சு வராங்க. இந்த சம்பவம் தொடர்பாக போலீஸ் சூப்பரண்ட் உத்தரவு பேர்ல 9 தனிப்பட அமைக்கப்பட்டு பல்வேறு இடங்கள்ல தீவிர விசாரணையும் மேற்கொண்டு வராங்க. முன்னாள் காங்கிரஸ் தலைவர் தங்கபாலு ஜெயக்குமார் எழுதியதாக கூறப்படும் கடிதத்தில் உள்ள நண்பர்களிடமும் நேரில் சென்று தனிப்படை போலீசார் விசாரணை நடத்திய நிலையில முக்கிய பிரமுகர்கள், தொழில் அதிபர்கள், கட்சி நிர்வாகிகள் என 30 பேருக்கு சம்மன் அனுப்பியிருக்கு. அவர்களிடமும் விசாரணை நடத்தப்பட்டு வருது. இந்த நிலையில் தான் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் KV தங்கபாலிடம் இன்று விசாரணை மேற்கொண்டாங்க. நெல்லையில் உள்ள தனியார் ஹோட்டலில் வைத்து தனிப்படை போலீசார் விசாரணை நடத்தினாங்க. களக்காடு காவல் நிலைய போலீஸ் இன்ஸ்பெக்டர் கண்ணன் தங்கவேலிடம் தனி அறையில் விசாரணை நடத்தினர். சுமார் 40 நிமிடங்கள் அவரிடம் போலீசார் விசாரணை நடத்தியதா தகவல் வெளியாகியிருக்கு. முன்னதாக ஜெயக்குமார் மரணம் தொடர்பாக அவரது மகன்களிடமும் போலீசார் சந்தேகத்தின் பேரில் விசாரணை நடத்தினாங்க. இதே போல தடவியல் நிபுணர் மீண்டும் ஜெயக்குமார் தனசிங் பிணமாக கிடந்த தோட்டத்துக்கு சென்று பார்வையிட்டு ஆய்வு செஞ்சாங்க. அதே அடுத்து ஜெயக்குமார் தனசிங் வீட்டு பணியாளரிடமும் தனித்தனியாக
தனிப்படை போலீசார் விசாரணை நடத்தினாங்க. இதே போல ஜெயக்குமார் தனசிங் செல்போன் மாயமாகி உள்ளதால அதை தேடும் பணியில மற்றொரு தனிப்படையினர் தீவிரமாக ஈடுபட்டிருக்காங்க. ஜெயக்குமார் தொலைபேசியில கடைசியா பேசிய நபர்கள் உள்ளிட்டவரிடமோ நங்குநேரி எம்எல்ஏ ரூபி மனோகரன் உள்ளிட்டவரிடமோ விசாரணை நடத்தப்பட்டு வருது. அதே போல தங்கவேல் கூறியிருக்கிறது, என்னிடம் தேர்தலுக்காக 11 லட்சம் ரூபாயை ஜெயக்குமார் தந்ததாகவும் அதனை நங்குநேரி சட்டமன்ற உறுப்பினர் ரூபி மனோகருடன் வாங்கிக் கொள்ளுமாறு நான் கூறியதாகவும் ஜெயக்குமார் தனது கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார். இது முற்றிலும் பொய்யான ஒரு தகவல் என்று ஜெயக்குமார் மரண வழக்கு விசாரணைக்கு ஆஜரான பிறகு காங்கிரஸ் முன்னாள் தலைவர் KV தங்கபாலு கூறியிருக்காரு. முக்கியமா செல்போன் மாயம். கடந்த 2ஆம் தேதி மாலை வீட்டிலிருந்து காரி புறப்பட்ட பிறகுதான் ஜெயக்குமார் மாயமாகியுள்ளார். அப்போது அவர் தனது 2 செல்போன்களையும் எடுத்து சென்றதாக கூறப்படுது. ஆனா அவரது சடலம் கண்டெடுக்கப்பட்ட இடத்துல செல்போன்கள் இல்லை என போலீசார் தரப்புல சொல்லப்படுகிறது. சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ள அந்த செல்போன்கள் தொடர்பாகவும் விசாரணை நடந்து வருது. ஜெயக்குமாரின் கடைசி நிமிடங்கள் என்னதான் நடந்தது? ஜெயக்குமார் காணாம போன மே 2ஆம் தேதி அன்று அவர் வீட்டிலிருந்து கிளம்பிய பிறகு என்ன நடந்திருக்கும் என்பதை தெரிந்து கொள்ள அப்பகுதியில் உள்ள கடைகளில் பொருத்தப்பட்டுள்ள CCTV காட்சிகளை போலீசார் ஆய்வு செஞ்சிருக்காங்க. மே 2ஆம் தேதி இரவு 10 மணி அளவில் விலை பகுதியில் இருக்கும் ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு ஜெயக்குமார் சென்று அங்கிருக்கும் பொருட்கள் குறித்து விசாரிக்கும் காட்சி பதிவாகியிருக்கு. அந்த வீடியோவில் இருப்பதுதான் ஜெயக்குமாரின் கடைசி நிமிடங்களாக இருக்கலாம் என்றும் சொல்லப்படுது. இந்த நிலையில ஜெயக்குமாரின் மரணம் கொலையா தற்கொலையா என பல்வேறு கோணங்கள்ல போலீசார் விசாரித்து வரும் நிலையில பிரே பரிசோதனை அறிக்கை பகீர் திருப்பத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. கடந்த 4ஆம் தேதி பாதி எரிந்த நிலையில கண்டெடுக்கப்பட்ட ஜெயக்குமாரின் உடல் நெல்லை அரசு மருத்துவமனை கல்லூரி மருத்துவமனையில பிரே பரிசோதனை செய்யப்பட்டது. அதையடுத்து பிரே பரிசோதனையின் முடிவுகள் நேற்று மாலை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சிலம்பரசனிடம் வழங்கப்பட்டது. ஜெயக்குமாரின் உடல் எரிக்கப்பட்டிருந்த நிலையில பிரே பரிசோதனையின் போது உடலின் சில உள்ளுறுப்புகள் கவனமாக ஆராயப்பட சென்னை மற்றும் பெங்களூருக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. பிரேத பரிசோதனையின் போது ஜெயக்குமாரின் உள்ளுறுப்புகளை ஆராய்ந்ததில் அவரது குரல் வளை முற்றிலும் எரிந்து போயிருப்பதாகவும் தெரிய வந்திருக்கு. மேலும் அவரது நுரையீரலில் எவ்வித திரவங்களும் இடம்பெறவில்லை எனவும் மருத்துவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. அதாவது ஏற்கனவே உயிரிழந்த நபரை எரியூட்டினால் மட்டுமே குரல் வளை முற்றிலும் எரிந்து போகுமா. அதே போல எரியூட்டப்பட்ட உடலில் உள்ள நுரையீரலில் திரவங்கள் எதுவுமே இருக்காதான். ஜெயக்குமாரின் உடலை பிரே பரிசோதனை செய்த மருத்துவர்களின் அறிக்கையின்படி ஜெயக்குமார் உயிரிழந்த பிறகு அவரது சடலம் தோட்டத்தில் எரிக்கப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கிறாங்க. தமிழகத்தை புரட்டி போட்டுள்ள இந்த வழக்கில் வெளியாகி இருக்கும் பிரே பரிசோதனை அறிக்கையின்படி போலீசார் கொலை வழக்கு பாணியில விசாரணையை தீவிரப்படுத்த திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகிருக்கு. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரான தனுஷ்கோடி ஆதித்யன் வீட்டில் நேற்று போலீசார் விசாரணை மேற்கொண்டாங்க. இன்று அவரது மகனான ஜெயப்பிரியன் மற்றும் மார்டின் ஆகியோர் தற்போது போலீசாரின் விசாரணை நிலையத்துக்கு கொண்டு வரப்பட்டிருக்காங்க. கடந்த சில நாட்களுக்கு முன்பு காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் தனசிங் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில ஜெயக்குமார் நெல்லையில் முக்கிய காங்கிரஸ் பிரமுகர் என்பதால இது தமிழக அளவில் கடும் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. முதல்ல ஜெயக்குமார் மரணம் தொடர்பாக 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்ட நிலையில போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்தாங்க. இந்த நிலையில் தான் தனக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்படுவதாக ஜெயக்குமார் எழுதிய கடிதங்கள் அடுத்தடுத்து வெளியாகி இருக்கு. இதையடுத்து ஜெயக்குமார் மரணம் தொடர்பாக விசாரணை நடத்துவதற்காக தற்போது 9 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளது. ஜெயக்குமார் எழுதியிருந்த கடிதங்கள்ல காங்கிரஸ் வேட்பாளர் ராபர்ட் ப்ரோஸ், காங்கிரஸ் முன்னாள் தலைவர் KV தங்கபாலு, காங்கிரஸ் எம்எல்ஏ ரூபி மனோகரன் உள்ளிட்ட பெயர்களை குறிப்பிட்டிருந்தாரு. மேலும் தனக்கு பணம் தர வேண்டும் என்பது குறித்த பட்டியலையும் தனது மருமகனுக்கு எழுதியிருந்தாரு. இப்படி அடுத்தடுத்த கடிதங்கள் வெளியான நிலையில இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவரது குடும்பத்தினர் கோரிக்கை வச்சிருக்காங்க. ஏற்கனவே இவர் காணவில்லை என இவரது மகன்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் போலீசார் தேடி வந்தாங்க. இந்த நிலையில் தான் ஜெயக்குமார் குறித்து உடனடியாக விசாரணை செய்ய 8 தனிப்படைகள் அமைக்கப்பட்டதாக நெல்லை மாவட்ட SP சிலம்பரசன் தெரிவிச்சிருக்காரு. இந்த நிலையில் தான் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரான தனுஷ்கோடி ஆதித்யன் வீட்டில் நேற்று போலீசார் விசாரணை மேற்கொண்டாங்க. இந்த ஜெயக்குமார் மகன்களான ஜெயப்பிரியன் மற்றும் மார்டின் ஆகியோர் தற்போது போலீசாரின் விசாரணை நிலையத்துக்குள் கொண்டு வரப்பட்டிருக்காங்க. உயிரிழந்தது ஜெயக்குமார் தானா என்பதை உறுதி செய்ய அவரது மகன்களிடம் DNA மாதிரிகள் எடுக்கப்பட்டுள்ள நிலையில பரிசோதனை முடிவுகள் வந்தவுடன் வழக்கின் அடுத்த கட்ட நகர்வுகள் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுது. இதனிடையே ஜெயக்குமாரின் மூத்த மகன் கருப்பையா ஜெயப்பிரின் இளைய மகன் மார்டினிடம் தனிப்படை காவல்துறையினர் தனித்தனியாக விசாரணை நடத்தினாங்க. அதுல பல்வேறு கேள்விகள் கேட்டதாக கூறப்படுகிறது. அது மட்டும் இல்லாம ஜெயக்குமார் எழுதிய கடிதங்களில் இருந்த கையெழுத்தும் முன்னர் எழுதிய கடிதங்களில் இருந்த கையெழுத்தும் வேறு மாதிரியாக இருப்பதாகவும் கூறப்பட்ட நிலையில அது தொடர்பாகவும் விசாரணை முடுக்கிவிடப்பட்டிருக்கு. நாளுக்கு நாள் ஜெயக்குமார் மரணத்தில் பல்வேறு திருப்பங்கள் ஏற்பட்டு வரும் நிலையில இது தொடர்பாக காங்கிரஸ் தலைவர்களிடமும் விசாரணை அடுத்தடுத்து நடைபெற இருக்குது. உயிரிழந்த ஜெயக்குமார் வாயில இருந்து கிடைத்த தடயம், அவர் எழுதியதாக கூறப்படும் கடிதத்தில் குற்றஞ்சாட்டப்பட்டவர்களிடமும் ஜெயக்குமாரின் குடும்பத்தாரிடமும் SP தலைமையிலான போலீசார் இன்று விசாரணை நடத்தி வராங்க. இந்த நிலையில ஜெயக்குமார் மரண வழக்கில் புதிய தடயம் ஒன்று கிடைத்துள்ளதாகவும் போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில கிடந்த ஜெயக்குமாரின் வாயில பாத்திரங்களை துளக்கும் இரும்பு பிரஷ் ஒன்று இருந்திருக்கு. தற்போது போலீசார் ஜெயக்குமார் வீடு மற்றும் அவரது குடும்பத்தினரிடமும் விசாரணை நடத்தி வரும் நிலையில இரும்பு பிரஷின் பிளாஸ்டிக் கவர் அவரது வீட்டின் உள்ளே உள்ள மாட்டுக்கொட்டையில் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதனை கைரேகை நிபுணர்கள் உதவியுடன் போலீசார் கைப்பற்றி விசாரணை நடத்தி வராங்க.